என்னை விட அந்த வில்லேஜ் வேம்பயர் உனக்கு பெருசா போயிடுச்சா? ஜீவா, விட மாட்டேன். இத சும்மாவே விட மாட்டேன். என்ன பூங்குடி, டயர்டா இருக்கா? நான் வேணா கொஞ்ச நேரம் வந்து டைப் பண்ணட்டுமா? இல்ல வேணாம் சார். இந்த கையெழுத்து இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சார். அதனால நானே அடிச்சுக்கிறேன். சரி, அதுக்கு மேல உன் இஷ்டம். நான் ரெக்கார்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க. என் கண்ணுக்கு நீ தான் டயர்டா இருக்கிற மாதிரி தெரியற. பரவாயில்ல சார், நீங்க போய் தூங்குங்க. எனக்கு ஏதாவது வேணும்னா நான் உங்களை எழுப்புறேன். சரி, குட் நைட். இன்னும் அசராம அடிச்சிட்டு இருக்கியா? அடி அடி, எவ்வளவு வேணாலும் அடி. அதுக்கப்புறம் நான் ஓங்கி அடிக்கிறேன். பூங்குடி, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிட்ட மாதிரி இருக்க. நீ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் அடிக்கிறேன். இல்ல வேணாம் சார், இன்னும் கொஞ்ச நேரம் தான். நீங்க படுங்க, நான் இப்ப முடிச்சிருவேன் சார். இருடி, எல்லாத்தையும் நான் மொத்தமா முடிச்சு வைக்கிறேன். இங்க பாரு, உன்னோட சின்சியாரிட்டிக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் நிச்சயம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அப்படி கிடைச்சா அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு சார். ஏன்னா என்னை கொண்டு போய் அந்த ஆபீஸ்ல சேர்த்து விட்டது நீங்க, எனக்கு டைப் அடிக்க சொல்லி கொடுத்ததும் நீங்க, என் ரெக்கார்ட் நோட்ல டிராயிங் பண்ணி எனக்கு உதவி பண்ணதும் நீங்க. என் பக்கத்துல நீங்க இருக்கிறதுனால தான் சார் எனக்கு இந்த மதிப்பு. இல்லனா நான் வெறும் பூஜ்யம் தான் சார். நீ பூஜ்யம் தாண்டி. இந்த வாய் விட்டு வேற சொல்லணுமா? ஜீவாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு சீக்கிரமாவே பூஜ்யமாக்கி காட்டுறேன். சரி, யூ கேரி ஆன். நீ முடிச்சிட்டு சொல்லு, அப்படி உன்னால முடியலனாலும் சொல்லு. சரிங்க சார், நீங்க தூங்குங்க. எவ்வளவு நேரம் நீ கண்ணு முழிச்சு அடிக்கிற நானும் பாக்குறேன்டி. நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஃபைல் ரெடியா இருக்கணும்.
ஒரு வழியா முடிச்சாச்சு. நல்ல வேலை பார்த்தோம். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிருக்கோம். மலக்கருப்பா என்ன நீ காப்பாத்திட்ட. ஓஹோ, கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு நிம்மதியா தூங்குறியா? நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் தாண்டி. இன்னும் எப்படிலாம் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு பாரு. நிம்மதிங்கிறது உன் வாழ்க்கையில இனிமே கிடையவே கிடையாது. முடிச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கலான்னு பாக்குறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் முடியவே முடியாது. என் வசதிக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்கு. வாவ். கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்குறியா? நீ டைப் பண்ணது மொத்தமும் க்ளோஸ். நாளைக்கு போ. வக்கீல் வரதராஜ உன்னை கேவலமா திட்டி துரத்திடுவாரு. நாளைக்கு நீயும் க்ளோஸ், உன் வேலையும் க்ளோஸ். பேட் நைட்.
என்ன பொங்குடி, ரெடி ஆயிட்டியா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்கேன் சார். அந்த லேப்டாப் எடுத்துக்கோ. ஒருவேளை நீ தண்ணி ஊத்துறது தெரிஞ்சிருக்குமோ? வெயிட் பண்ணு பார்க்கலாம். நல்ல வேளை கவனிக்கல. ஆமா, அவ ஜாபும் சாஃப்ட்வேரும் இதோட க்ளோஸ் ஆயிடும். உன் வேலை திருப்தியா முடிஞ்சதுல வா நம்ம கீழே போலாம். வா. சரி, காலேஜ் கிளம்பலாமா? இவ்ளோ தூரம் வெயிட் பண்ணி வெயிட்டா ஒரு ஆப்பு வச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டாமா? அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். நீ காலேஜ் கிளம்பு, மத்ததெல்லாம் நைட்டு வந்து ரீடெலிகாஸ்ட்ல டீட்டெயிலா சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். பாய் தீபி. என்னாச்சு பொங்குடி? ஒன்றும் இல்லை சார். இல்ல, நைட்டெல்லாம் உட்காந்து டைப் பண்ணது உனக்கு விரல் வலிக்குது அதானே? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 5 பக்கம் டைப் பண்ணாலே விரல் வலிக்கும். ஆனா நீ 500 பக்கம் ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணியிருக்க. உன் விரல் எப்படி வலிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல அந்த பேக்கை கொடு. பரவாயில்ல சார். இது பாரு, கை எப்படி வச்சு இப்படி பண்ணு. இது இப்படியே பண்ணிட்டு இரு. உனக்கு விரல் வலிக்குதுல்ல, அதை க்யூர் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு எக்ஸசைஸ். நான் இது வந்துடுறேன். என்ன இவன் மட்டும் வரான்? என்ன திப்பி ஐஸ் கியூபோட மேல போறான்? அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி வாங்க போய் பார்க்கலாம். சரி வா. இப்போ எப்படி இருக்கு? நல்லா ஆயிடுச்சு சார். கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி விடுறேன், இன்னும் பெட்டராக இருக்கும். என்ன சார் ஐஸ் கட்டியோட வந்திருக்கீங்க? நாளைக்கு இது என் குழந்தைக்கு சாப்பாடு விட்ட போகிற வரல, அதை நான் வேதனைப்பட விடலாமா? அதான் ஒத்தனை கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இவன் புள்ளைக்கு அவ சாப்பாடு ஊட்டுவாளாம். ஆமா, ஊட்டுவான். ஜீவா பொண்டாட்டியா இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரியா.
நிஜமாவே சரியாயிடுச்சு சார். போலாமா? போலாம். இரு, நான் எடுத்துக்கிறேன். தீபி, ஆ, என்ன இங்க ஹாய் நின்னுட்டு இருக்க? காலேஜுக்கு போல? இல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆண்டியும் அனன்யாவும் போயிட்டாங்க. சரி உன் கூட போய்க்கலாம் தான் வெயிட் பண்றேன். நான் ஸ்ட்ரெயிட்டா காலேஜுக்கு போல. நான் லாயர் ஆஃபீஸ் போயிட்டு பூங்குடியை ட்ராப் பண்ணிட்டு அப்புறமா தான் காலேஜுக்கு போவேன். ஓ இட்ஸ் ஓகே ஜீவா. நம்ம காலேஜ் நம்ம படிப்பு எப்போ போனா என்ன? எனக்கும் பூங்குடி ஆஃபீஸை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி ஒரு 2 மினிட்ஸ் கார்ல வெயிட் பண்றீங்களா? நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, வா. டிக்கில கூட உட்காந்துட்டு வர லாய்க்கு இல்லாதவனுக்கு காரு கேக்குதா? காரு சார் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சார். என்ன பூங்குடி? முதல்ல இந்த காரியத்தை நல்லபடியா பண்ணி முடிச்சிருக்கேன். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போயிடலாம் சார். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி ஓரமா நிறுத்துங்க சார். நான் வெளியே நின்று சாமி கும்பிட்டு ஓடி வந்துடுறேன். சரி. அக்கா பூ வாங்கிக்கோங்கக்கா. இல்லம்மா வேணாம். சார் அக்காக்கு பூ வாங்கி கொடுங்க சார். அக்கா அழகா இருக்காங்க சார். பூ வச்சாங்கன்னா மங்களகரமா இருப்பாங்க சார். இல்ல வேணாமா, டைம் இல்ல. சரி போலாம் வா. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லாமா? வியாபாரத்துக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே உங்க ஜோடி பொறுத்தோ சூப்பர் சார். இல்ல எனக்கு வேண்டாமா. அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க. நீங்க வாங்கி கொடுங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு அழகான ஆம்பளை புள்ளிய பெத்து கொடுக்க போறாங்க. வியாபாரம் பண்ணோமா போனோமான்னு இல்லாம இந்த குட்டி பிசாசு உசுப்பேத்தி விடுது. ச்சே, ஏற்கனவே நான் வெந்து நொந்து போயிருக்கேன். இதுல இவ வேற இந்த பட்டிக்காட்டுக்கு சப்போர்ட் பண்றா. சரி ஒரு 5 முழம் கொடு. சார் அவ்வளோ எதுக்கு சார்? உன் பேர்லயே பூ இருக்கிறதுனால பூ கம்மியா வச்ச போதும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். தீபி, ஆ? உனக்கு பூ வேணுமா? ஆ, எனக்கு பூவே பிடிக்காது. ஏமா சேஞ்ச் இல்லையே, 2 ரூபாய் தான் இருக்கு. சார் என்கிட்ட சில்லறை இல்லைங்க சார். அப்ப திருப்பி வாங்கிக்கிறியா? அக்கா நீங்க தாக்கா முதல் போனி. சேஞ்சும் இல்லைங்கிற, முதல் போனின்னு வேற சொல்ற. இப்ப என்ன பண்றது? தீபி, ஆ 100 ரூபீஸ் சேஞ்ச் இருக்கா? ஆ இந்த ஜீவா இந்தம்மா. பாத்தியா, உனக்கு பூவே பிடிக்காது. ஆனா எனக்கு பூ வாங்கி கொடுக்கறதுக்கு நீயே பணம் கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. அக்கா தேங்க்ஸ்க்கா. சரி வா. பூவா வைக்க போற பூவு அங்க ஆபீஸ்க்கு போடி. உன்னை நார் நாரா கிழிச்சு தொங்க விடுவாங்க.